ஆண் குழந்தை, சரி. இரண்டாவது அருமையான ஒரு பெண் குழந்தை. ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு. சரி அம்மா. இரண்டு குழந்தைகள் பிறந்தவுடனே அறிந்தானே செம்பிய மன்னவன் மட்டில்லாத மன மகிழ்ச்சி அடைந்தான். முன் பிறந்தாள் நீலராஜன், சரி. பின் பிறந்தாள் நீலியம்மை. ஆமா என்று அருமையாகவே திருநாம பெயரை சூட்டி சரி குழந்தை பிறந்த பலாபலன்களை பார்க்கின்றார்கள். ஜோதிடம் வந்தவன் ஜாதகத்தை கணித்து எழுதுகின்றான். மன்னவா, என்னப்பா பிறந்த பிள்ளைகளுடைய பலாபலன்களை பார்க்கக்கூடிய சமயத்திலே இருக்குமே என்னாச்சு? ஒரு சுவாரம் இல்ல. இல்ல என்ன மூஞ்சி முகம் சுழித்தது மாதிரி பேசுறீங்களா ஐயா? உள்ளதை உள்ளபடி சொல்லணுமா, உள்ளதை இல்லாதபடி சொல்லணுமா? உள்ளதை உள்ளபடி சொல்லுவதே ஜோதிடக்கலை. அப்ப நான் சொல்லிருட்டா? சரி ஐயா, என்ன காடால பிறந்த பிள்ளை சிவசிவா நாட்டை ஒரு நாளும் அரசாட்சி செய்ய மகாதேவா. சனி உதயம் பிறந்த பிள்ளை நாராயணா ஊன் உறக்கம் வர இறைவா. பாருங்க சுவாமி, பிள்ளை பிறந்த பலனினாலே அளந்தரையா களவு நடக்கும். சிவசிவா, இதுக்கு 70 பேர் கரையாளர்கள் இறப்பார்கள். ஜோதிடரே, ஆடு மாடு களவு போகும், உங்க நாடு அழியும், ஒண்ணுக்கும் இல்லாம போகும். இப்படியே வந்த நேரத்துல இருந்தே வேத வாக்கா சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு நல்லது சொல்லப்படாது இருக்க. நான் ஆரம்பத்திலே கேட்டேன், ஓஹோ உள்ளத சொல்லணுமா சொல்லாண்டாமா? இதுதான் உண்மையான ஜாதகமா? அதுக்கு நீ என் பிள்ளைக்கு ஜாதகத்தை கொண்டு வர முடியும்? ஜோதிடரே, என்ன இதற்கு மாற்று வழிமுறைகள் பிராயச்சித்தங்கள் ஏதாவது? ஐயா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் செய்ய முடியாதா? பேசாம இந்த கொன்னுருங்க. ஜோதிடரே, வெகு காலத்திற்கு அப்பாலே குழந்தைகள் வந்து பிறந்திருக்கிறார்கள் அல்லவா? சரி. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, அது உங்க ஐயா. நீங்க கொன்னாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைய தின்னாலும் சரி, எனக்கு தெரியாது, நான் போறேன். சரி. ஜோதிடனுக்கு கைமுதல் கொடுத்து அனுப்பி வைக்கக்கூடிய வழியிலே நீலராஜனன் இனி தெய்வமாகவே என் தாயாகி அம்பிகை கையில் கொடுக்கக்கூடிய வழியிலே பாலூட்டி சீராட்டி நீராட்டி அந்த குழந்தைகளை 2 பேர்களையும் தங்க தொட்டிலில் இடத்தி தாளாட்ட வேண்டும் என்று சொல்லி எப்படி தாளாட்டுகின்றார்கள் பாருங்கள். ஆரிரறியாரோ தவிர்த்தாழ பிறந்தவரோ தாளாட்டி சீராட்டி பிள்ளைகளை வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே நாட்கள் 1 2 என்று சொல்லி கடந்து கொண்டு வருகின்றது. குழந்தை பிறந்து 10 நாள் ஆனது. 10வது நாள் என்னாச்சு? சொல்கின்றாள் என் தாயாகிய நீலியம்மையானவள், அண்ணா நீலராஜா, தங்கச்சி ரொம்ப பசிக்குது, வயிற்று பசி ரொம்ப அதிகமா தான் இருக்குது. அண்ணா, என்னம்மா? தாய் தரக்கூடிய பாலானது குடித்து கட வயிறு கூட நிறையல அண்ணா, நீ நாக்கு கூட நிறையவில்லை அம்மா. அண்ணா, மலையடி வாரத்தில் கோங்கன்மார்கள் ஆடு மாடுகளை நிறை சாய்த்து வைத்திருப்பார்கள். மாசம் வர ஆரம்பிக்குது, இப்பதான் லேசா மணக்குது. தங்கச்சி, ஓ நான் வந்த பெருமை புதுமை இந்த வையகத்திலே தெரிவிக்க வேண்டுமையானால் ஆடு மாடுகளை நாம் அடித்துக் கொண்டு சாப்பிட வேண்டும். சாப்பிட போ அண்ணா. என்னம்மா? சாப்பிட போலாம் தான், ஆனா பாத்தியா பாருங்க எல்லாரும் முழிச்சுட்டே இருக்காங்க. என்ன செய்யறதுக்கு? அவங்களுக்கு சௌகரியம் இல்ல தூங்குறதுக்கு. அண்ணா, இவங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி நம்ம களவு செய்ய போறது? கொஞ்ச நேரம் ஒரு கண்ணை செஞ்சிருவாங்க, நம்ம லேசா அவங்களை தூங்க வச்சு போமா? அதுதான் நம்ம மாய வித்த. பாருங்க அம்மா என்று சொல்லி 2 பேர்களுமாகவே என்ன செய்கிறார்கள் பாருங்கள். ஊட்டி வளர்க்கின்ற தாடி மாவை கண்ணவன் செய்தே வாசல் தந்தை கொஞ்ச
விட்டு சரி பூட்டும் நவமணி வாசல் தன்னை போரை போல் சென்று தாத்திறந்து ஆஹா அப்படியே தொட்டிலை விட்டு கீழே குதித்து சரி ஆடு மாடு நிறைகளை வந்து ஆ. ஆடு மாடுகளை வயறார கொண்டு விட்டு சாப்பிட்டார்கள். ஆட்டினுடைய கழிவு பகுதி மாட்டினுடைய கழிவு பகுதி இருக்கு பாத்தீங்களா, கொம்பு தோல் எள்ளு பல்லு வாலு குடலு குழம்பு கூட்டம் கூட்டமா அங்கேயா கூட்டி வைக்கிறாங்க. ஆமா, இப்படி ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல பல நாட்களாகவே நடந்து வரும் பொழுது சரி பார்த்தார்கள் இந்த கோங்கன்மார்கள் நினைக்கிறார்கள், அப்படி அண்ணே அண்ணே ஏ தம்பி தம்பி அண்ணே என்னப்பா ஐயோ ஏண்டா ஆடு மாடு நிறைகளில போய் பாத்தீங்களா யாராச்சும்? நாங்க இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் புறப்பட்டு போகணும். நான் காலையில தான் போயிட்டு வந்தேன் அண்ணே. எல்லாம் சௌரியமா நல்லபடியா தானடா இருந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல, என்ன அப்படி நான் சொல்லுங்க உங்க மாடு ஒன்னையும் பார்க்கல. பரவாயில்லை நான் ஒரு காளை மாடு போட்டு வளர்த்தேன் பாத்தீங்களா, ஆமா அந்த காளை மாடு காணவே இல்லை அண்ணே. ஏய் தைப்பொங்கலுக்கு இறக்கக்கூடிய காளை மாட்டியா காணல? ஆமா, இங்க பாரு காணலன்னா அங்க சுத்தி மேஜிக்கிட்டு நிக்கும். சும்மா இரு. பரவாயில்லை. அதாவது ஏண்டா என் மாடுல உள்ள கொம்பு மட்டும் இருக்கு, பெருத்தாலும் அந்த தோலும் இருக்குடா. அப்படியா? ஆனா சரி சுத்தமான இறைச்சி மட்டும் காணல. ஏய் தம்பி நல்ல கொழுத்த மாடு பொங்கலுக்கு வித்துடலாம்னு நினைச்சிருந்தேன். இங்க பாரு உனக்கு மட்டும்தான் அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 8 போய் முதல்ல பார்த்துட்டு வருவோம். பார்க்கணுமா? ஆமா கண்டிப்பா பார்க்கணும் என்று சொல்லி ஆடு மாடுகளில் வருகின்றார்கள். வந்து என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், இறந்து பசுக்களை காணோம் என்பார், எங்கி ஜீவனை வாங்கிட்டு வா, காணோம் என்பார், வாங்கிடுவார். சாங்கனுங்கள் மாக்காளை முறைத்தோனை காணோம் என்பார். கரடி நிறை கொண்டு போனதாரோ கதற கதறவே அழுதிடுவார், போனதாரோ நான் சொன்ன பாத்தீங்களா, யாராவது நம்புறீங்களா? ஆமாப்பா அதிசயமா இருக்குது. மாடு கட்டி போட்டிருந்த இடத்துல ஒரு மாடுமே இல்ல, புல்லு மட்டும்தான் அங்கங்கேயா கூட்டி வச்சிருக்கு. அங்கங்கேயாவது இப்படிதானப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா. ஏ தம்பி, ஓ சிங்கம் புலி கடுவாய் வந்து இழுத்து போன மாதிரி ஏதாவது தடையும் உண்டுமா? தடையவே இல்லடா. கல்வர்கள் வந்து கொள்ளை கொண்டு போன மாதிரி ஏதாவது தடையும் உண்டுமா? அப்படி போனதுண்டா, பள்ளி எலும்பு குழம்பு இருக்குமாடா? இங்க பாரு, இறைச்சி மாமிசம் மட்டும் களவு போயிட்டு, ஆனால் இது ஒரு அதிசயமான களவாக இருக்கிறது. இந்த விவரத்தை எல்லாம் நம்முடைய மன்னன் இடத்தில் சென்று தெரிவிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். என்று கோங்கன்மார்கள் அத்தனை பேர்களும் ஒன்றாகவே சேர்ந்தார்கள். பார்த்த இந்த கோங்கல்மார்கள் எல்லோருமாகவே செம்பிய மன்னன் இடத்தில் இருந்து முறையை விட வேண்டும் என்று சொல்லி வருகிறார். அந்த மன்னனிடத்திலே சென்று சொல்ல வேண்டுமே என்று சொல்லி சரி இந்த கோங்கன்மார்கள் எப்படி வருகிறார்கள் பாருங்கள். கோங்கன்மார் கூடிய தங்குமிடமில்லாமல் கூடினார் செம்பி அந்த நாட்டிலே, கூடினார் செம்பி அந்த நாட்டிலே, வாழ்ந்து வரையில் கனவு வந்ததில்லை இதுவரைக்கும், ஆடாட செம்மொழியில் ஆச்சுதே, ஆடாட செம்மொழியில் ஆச்சுதே. ஆச்சுரையினாமல் எல்லோரும் அரசனை காண வென்றவர்களோ, அரசனை காண வென்றவர்களோ, அதாவது பார்த்தார்கள் இந்த கோங்கன்மார்கள் எல்லோருமாகவே அப்படி மன்னனிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், ராஜாதி ராஜமன்னா சத்திய மகாராஜா, உங்களுடைய ஆட்சி காலத்தில் வாருங்கள் குடிமக்களே, மாறிகள் இருக்கிறது எங்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? எங்க கண்ணீரை நீங்க முதல்ல தொடச்சு விடணும்.
தண்ணீரை துடைச்சு விடணும். காரணம் என்ன தெரியுமா? ஏன் என்ன ஆகிவிட்டது? மலையடி வார பகுதியிலே நாங்கள் எல்லாம் மலை நிறைச்சாய்த்திருந்தோம் ஆடு மாடுகளை எல்லாம். சரி. இன்று ஆடு மாடுகளை பார்க்கக்கூடிய வேளையிலே களவு நடந்திருக்கிறது பண்ணா. ஓஹோ. களவு என்று சொன்னால் அதிசயமான களவா இருக்கிறது. சரி. கொம்பு இருக்குது, தோல் இருக்குது, எள்ளு இருக்குது, வால் இருக்குது, குழம்பு இருக்கிறது. ஆஹா. இறைச்சிகளை மட்டும் களவு செய்திருக்கிறார்கள். களவு விசித்திரமா இருக்கிறது. அப்படியா? இது பற்றி நீங்கள் தான் தக்க விசாரணை நடத்தணும். அப்படியே ஆகட்டும். கோங்கன்மார்களை கையமர்த்தினான் அல்லவா? அப்பதான் செம்மி மகராஜன் நினைக்கிறான், காத்திருந்து நான் கல்வர்கள் யார் என்பதை முதலில் கைது செய்ய வேண்டும். ஆமா. அந்த சிப்பாய்மார்களை அவர் அழைத்தார். அப்படி நள்ளிரவு சமயத்திலே மலையடிவரார் பகுதியிலே சென்று காவல் இருந்து கல்வரை கைது செய்து வாருங்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். அந்த நேரத்திலே அறிந்தாள் என் தாயாகிய நீலியம்மையானவள் மறுபடியும் களவு செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறார்கள் பாருங்கள். காத்திருப்பதறியாமல்